என்று நாம் பார்த்தோம். நாம் அவனை குறித்து தொடர்ந்து பார்த்தபோது அவன் செய்தது என்னவென்பதை நாம் அறிந்து கொண்டோம். சபையின் காலங்களில் அவன் சரியாக என்ன செய்தான் என்பதையும் நாம் கண்டுகொண்டோம். அவன் ஒரு குறிப்பிட்ட மிருகத்தின் மீது ஏறி ஒரு குறிப்பிட்ட காரியத்தை செய்தபோது அவன் செய்ததை எதிர்க்க ஒரு மிருகம் அனுப்பப்பட்டது என்பதை நாம் கண்டோம். முதலாம் காலத்தில் தேவனால் அனுப்பப்பட்ட மிருகம் ஒரு சிங்கம். அது தேவனுடைய வார்த்தையை குறிக்கின்றது, கிறிஸ்து. அடுத்தபடியாக இருளின் காலங்களில் சபையானது ஸ்தாபனம் உண்டாக்கிக் கொண்டு தேவனுடைய வார்த்தைக்கு பதிலாக ஸ்தாபன கோட்பாடுகளை ஏற்றுக்கொண்ட போது அதனை எதிர்க்க ஒரு காளை அனுப்பப்பட்டது. எல்லாமே இருவரின் பேரில் ஆதாரம் கொண்டுள்ளன என்பது உங்களுக்கு நினைவிருக்கட்டும். ஒன்று அந்தி கிறிஸ்து, மற்றொன்று கிறிஸ்து. இன்றைக்கும் அந்த விதமாகவே இருந்து வருகின்றது. பாதிவழி கிறிஸ்தவராக இருக்கவே முடியாது. குடித்தும் அதே சமயத்தில் புத்தி தெளிவுள்ள மனிதனாய் ஒருபோதும் இருக்க முடியாது. அவ்வாறே ஒரே சமயத்தில் கருப்பு வெள்ளை நிறங்கள் முழுமையாக கொண்ட பறவைகளாக ஒரே சமயத்தில் பாவியாகவும் பரிசுத்தவானாகவும் உள்ள மனிதனாக இருக்க முடியாது. இல்லை இல்லை இல்லை. ஒன்று நீங்கள் பாவியாக இருக்க வேண்டும், இல்லையேல் நீங்கள் பரிசுத்தவானாக இருக்க வேண்டும். பாருங்கள், இதற்கிடையே உள்ள நிலையில் நீங்கள் இருக்க முடியாது. நீங்கள் மறுபடியும் பிறந்தவர்களாக இருக்க வேண்டும் அல்லது மறுபடியும் பிறவாதவர்களாக இருக்க வேண்டும். நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் அல்லது நீங்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படாதவர்களாக இருக்க வேண்டும். நீங்கள் எவ்வளவாக உணர்ச்சிவசப்பட்டிருந்தாலும் அது ஒரு பொருட்டல்ல. நீங்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படாவிடில், நீங்கள் அதனால் நிரப்பப்படாவிடில் ஒரு உபயோகமும் இல்லை. பாருங்கள், ஆனால் நீங்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருந்தால் உங்களுடைய ஜீவியமே அதை எடுத்துக்காட்டுகிறதாயிருக்கும். அதனுடன் உங்கள் வாழ்க்கை சரியாக செல்லும். பாருங்கள், நீங்கள் ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கிறீர்கள் என்று யாருமே மற்றவருக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மற்றவர்கள் அதை காண்கிறார்கள். பாருங்கள், ஏனென்றால் அது ஒரு முத்திரையாய் உள்ளது. Now, we find those